பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த இழப்பிற்கு யார் காரணம் என்ற விசாரணை கூட இன்னும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது நமக்கு வேதனை அளிக்கிறது என்று சொன்னார்கள். அதனால் இத்தகைய இழப்புகளுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கும் வரை இந்த இழப்புகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தமிழக அரசு உணர்ந்து இத்தகைய குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குப்பையிலலாம் இல்ல, மரியாதைக்குரிய திருவள்ளுவர் அவர்களின் சிலை வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு உயரிய எண்ணத்தில் தருண் விஜய் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். அதனால் அந்த முயற்சியை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் உத்தரகாண்ட் அரசு, அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு ஏற்கனவே ஒப்புக்கொண்டதன் பேரில்தான் அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டார். ஏற்கனவே ஒப்புக்கொண்டு பின்பு அதற்கு இடம் ஒதுக்காமல் உதாசீனப்படுத்துவது சரியான நடவடிக்கை அல்ல. இது தனிப்பட்ட அவமரியாதையாக எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் திருவள்ளுவருக்கு அவமரியாதை நடக்கிறது என்றால் அதை பொறுத்துக் கொள்ளாது. இன்னும் சொல்ல போனால் பல ஆண்டுகள் மூடி வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் சிலை, பெங்களூர் திருவள்ளுவர் சிலையை திறந்தது பாரதிய ஜனதா கட்சி அரசுதான். அது அங்கே திறந்ததனால்தான் இங்கே சர்வஞரின் சிலையும் இங்கே நிறுவப்பட்டது, கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் திருவள்ளுவர் அவமதிக்கப்படுவதை பொறுத்துக் கொள்ளாது. அதனால் அங்கே உள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் என்று தருண் விஜய் சொல்லியிருக்கிறார். அதனோடு அத்தனை பேருக்கும் கடமையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் அரசை வலியுறுத்துவது இங்கே உள்ள கட்சியின் கடமை என்றும் நான் நினைக்கிறேன். ஆக கட்சி எல்லை கடந்து, கட்சி வேறுபாடுகள் கடந்து திருவள்ளுவரின் சிலை அங்கே நிறுவப்படுவதற்கு அத்தனை பேரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. எங்களின் முயற்சியை முழுவதுமாக மேற்கொண்டு வருகிறோம். தருண் விஜய் அவர்களிடம் முழுமையாக அந்த முயற்சியை மேற்கொள்ளுமாறு தமிழக பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு சிலை, அதுவும் ஒரு தமிழர்களால் போற்றக்கூடிய ஒரு சிலை வைக்கப்பட்டு அகற்றப்பட்டது எவ்வளவு பெரிய அவமானம். நிச்சயமாக அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் எங்கே நடந்து, எப்படி நடந்து, யாரால் நடந்து இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் மறுபடியும் இந்த சிலை நிறுவப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உத்தரகாண்ட் அரசு அனுமதியும் கொடுத்துவிட்டு பின்பு எந்தவித அனுமதியும் இல்லாமல், ஏனென்றால் தருண் விஜய் போன்றவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களை அணுகி இருக்கலாம். எந்தவித அனுமதியும் இல்லாமல் அதை அப்புறப்படுத்தி இருப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதில் எல்லோரிடம் சேர்ந்து நாம் எல்லோருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் உள்ள முயற்சியை நாம் தவறு என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. வருங்காலத்தில் நிச்சயமாக நானே பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். இதில் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இது என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இல்ல அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். நான் அப்படி பார்த்தால் பெங்களூரில் திருவள்ளுவர் சிலை பல ஆண்டு காலமாக மூடி இருந்தது. அங்கே பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது கூட அதை திறக்க முடியவில்லை. அதுவும் விளம்பரத்திற்காக செய்யப்பட்டதா? இல்லை, உள்ள உணர்வோடு உணர்வு பூர்வமாக செய்யப்பட்டதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பது எனது கருத்து. நிச்சயமாக இது தவறான ஒரு நடைமுறை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் நேரடியாகவே சென்று அதற்கான கண்டனத்தை தெரிவித்தோம். எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால், பல மாநிலங்களின் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக ஒரு வாய்ப்பு கிடைத்ததை தமிழக முதல்வர் தவறவிட்டு விட்டார் என்பதுதான் எனது கருத்து. பாலாற்றில் பிரச்சனை, முல்லை பெரியாறில் பிரச்சனை, காவிரியில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளும் மாநாட்டிலும் கலந்து கொண்டு
நமது கண்டனத்தையும் நமது வேண்டுகோளையும் தெரிவித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மத்திய அரசை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பல மாநிலங்கள் ஈடுபட்டிருக்கும் ஒரு நிலைப்பாட்டில் பல மாநிலங்களுக்கு பங்கிருக்கும் நதிநீர் பிரச்சனையில் எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்பது. ஆனால் மாநில அரசு எடுக்க வேண்டிய முயற்சியை நிச்சயமாக எடுக்க வேண்டும். கட்சி வேறு, ஆட்சி வேறு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன்.